ஹாய் ஹால், வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. குட் ஈவினிங் எல்லாருக்குமே. இன்னைக்கு ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராகி ரொட்டி செய்யலான்ற ஐடியா. அதுக்கு கூட வந்துட்டு பார்த்துருங்கன்னா கர்நாடகா ஸ்டைலில் ஒரு வித்தியாசமான எண்ணெய் கத்திரிக்காய் தான் நான் செய்ய போகிறேன். ஈஸியான ரெசிபி, ஆனால் ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி. ஸோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்கிரீடியன்ஸ் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்றத காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா 250 கிராம் கத்திரிக்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்துட்டு ஆஸ் யூஷுவல் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் செய்யற மாதிரி நடுவுல கீர் போட்டு வச்சு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி ராகி ரொட்டிக்கு பாத்தீங்கன்னா ராகி மாவை வந்துட்டு வெங்காயம், அதுக்கப்புறமா சோம்பு கீரை, ஓமம், சீரகம், உப்பு இது எல்லாமே சேர்த்து நான் வந்துட்டு பிசைஞ்சு வச்சிருக்கேன் ராகி ரொட்டிக்கு. இது பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம், அதுக்கப்புறமா இது வந்துட்டு கொப்பரை தேங்காய். ஆக்சுவலி இது கர்நாடகா ஸ்டைலுன்றதுனால இந்த கிரேவிக்கு வந்துட்டு நம்ம யூஷுவல் தேங்காய், நார்மல் தேங்காய் எடுக்கிறதுக்கு பதிலாக இது வந்துட்டு கொப்பரை தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கலக்காய் வந்துட்டு வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளெல்லுமே நான் வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இவ்வளோதான் நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய்க்கு இன்க்ரீடியன்ஸ் இருக்க போது. இதை எப்படி நான் செய்கிறேன்றதை பார்த்துக்கலாம். மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இப்போ ஒரு பேஸ்ட் பண்ண போகிறோம். என்னென்னா கலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா? ஸோ கலக்காய், அதுக்கப்புறமா எள்ளு வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு முழு தேங்காயில வந்துட்டு கொப்பரை தேங்காயில ஒரு 1/4 பாகம் மட்டும்தான் எடுத்து இந்த ஷேப்ல கட் பண்ணி வச்சு இது எல்லாமே பவுடர் பண்ணி எடுத்துட்டு வர போறேன். ஆக்சுவலி நான் புளி எடுத்து வச்சிருக்கேன். புளி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை காட்ட மிஸ் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சமா இந்த டிஷ்ஷுக்கு வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காய்னாலே புளி சேர்த்துக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனாலதான் புளி எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுக்கோசரம் நான் ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி 100 கிராம் நான் எண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ எண்ணெய் கண்டிப்பாக இதுக்கு தாராளமாக தேவைப்படும். ஏன்னா எண்ணெயை வந்து நம்ம கத்திரிக்காவை வந்துட்டு எண்ணெயில் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் இல்லைங்களா? ஸோ எண்ணெய் கண்டிப்பாக ஜாஸ்தி தான் தேவைப்படும். ஸோ வறுத்து கத்திரிக்காய் எடுத்ததுக்கு அப்புறமா மிச்ச எண்ணெயை வந்துட்டு நான் எடுத்து வச்சுட்டு தாளிக்க போகிறேன். எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போ ஒவ்வொரு கத்திரிக்காவை நான் சேர்த்துட்டு இருக்கேன். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லாமல் ஒன்றொன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தெரிக்கும். இது வந்துட்டு 250 கிராம் எடுத்திருக்கேன் நான் கத்திரிக்காய். ஸோ நல்லா இது எண்ணெயில் வதங்கி வரட்டும். அது வரையும் நம்ம நிதானமாக வறுத்துக்கலாம். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பொறுமையாக நான் வறுத்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி கத்திரிக்காய் கிரேவி வந்துட்டு எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வீங்க. இந்த ஸ்டைலில் கத்திரிக்காய் நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கீங்களா இல்லையான்றது எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய்னாலே எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச டிஷ்ஷு தான். ஸோ யார் யாருக்கு கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் பிடிக்கும்ன்றவங்க வந்துட்டு எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுறதும் இல்லாமல் எனக்கு ஒரு லைக்கை கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்துட்டு நல்லாவே வெந்துடுச்சு. ஸோ இவ்வளோ எண்ணெய் ஊற்றுனேன்னு பார்த்துருப்பீங்க. பட் கொஞ்சம் கூட எண்ணெய் வந்துட்டு இழுக்கவே இல்லை. கத்திரிக்காய் எண்ணெய் ஊற்றுனது வந்துட்டு அப்படியே தான் இருக்குது. ஸோ நான் இப்போ எவ்வளோ தாளிக்கிறதுக்கு வேணுமோ அவ்வளோ மட்டும் அந்த எண்ணெயை விட்டுட்டு மிச்ச எண்ணெயை நான் எடுத்துடுறேன். பாருங்க அப்படியே இருக்கு எண்ணெய். நான் ஊற்றுந்த 100 கிராம் எண்ணெய் அப்படியே தான் இருக்கு. ஸோ ஒரு 50 கிராம் எண்ணெயை மட்டும் விட்டுட்டு மிச்ச எண்ணெயை வந்துட்டு நான் எடுத்துடுறேன். ஸோ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த இடத்துல நான் வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் வந்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லாவே வதங்கியாச்சு. இந்த இடத்துல வந்துட்டு நான் மசாலா எடுத்து வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். அதே மாதிரி மல்லித்தூள் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லாவே வதக்கிக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நான் எடுத்து வச்சேன் இல்லைங்களா கலக்காய், எள்ளு, அதுக்கப்புறமா கொப்பரை தேங்காய், இது 3மே வந்துட்டு அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு இப்போ சேர்த்துக்கிறேன். இது நல்லாவே வதக்கினதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா புளி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா, புளி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன்.
தேவைக்கேற்ப உப்பு. இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இந்த மசாலாஸ்ல இருந்து. அதுக்கப்புறமா புளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அதே மாதிரி எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு 250 கிராம் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, சோ அதனால இது வந்துட்டு கரெக்டா இருக்கும். கொஞ்சமா தான் தண்ணி சேர்த்துட்டு இருக்கேன். இது கொஞ்சம் கொதி வரட்டும், புளி தண்ணி பச்சை வாசனை போய் கொதி வரட்டும். பார்த்துடுறேன். பாத்தீங்களா, எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பரா நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்ப எடுத்து வச்ச கத்திரிக்காவை சேர்த்துக்கிறேன். ஸோ இது கொஞ்ச நேரம் இந்த மசாலாஸோட ஊறி வரட்டும். மசாலாஸ் எல்லாம் உள்ள சேர்ந்து வந்த உடனே கொஞ்ச நேரத்துல ஆஃப் பண்ணிடுறேன். நான் எடுத்துடுறேன். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா எண்ணெய் கத்திரிக்காய் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா நான் ராகி ரொட்டியுமே பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு வித்தியாசமான எண்ணெய் கத்திரிக்காய் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்களான்றத எனக்கு மென்ஷன் பண்ணுங்க, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ரொம்பவே டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் இது. பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டைல்ல செய்யறது ரொம்பவே ஃபேமஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ராகி ரொட்டிக்கந்தூ இது ஒரு அல்டிமேட் காம்பினேஷன். ராகி ரொட்டி, அக்கி ரொட்டி, அதே மாதிரி சப்பாத்திக்குமே இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சாஃப்டான ராகி ரொட்டி எப்படி செய்யுதுன்றது நான் வந்துட்டு என்னோட இன்னொரு வீடியோஸ்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் நீங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த vlog உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நீங்க ஃபேஸ்புக்ல பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.